அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டேனாலே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். எழுந்த உடனே அண்ணி சொல்லிட்டாங்க, இன்றைக்கி நான் சமைக்கிறேன் அக்கான்னு சொல்லிட்டு. எப்போவுமே நான் தான் சமைப்பேன் பிரியாணி. இன்றைக்கி அவங்க ஃபஸ்ட் டைம் சமைக்கிறாங்க. ஸோ அண்ணன் எட்டி எட்டி பார்க்குறாங்க என்னென்ன போட்டுன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் குழந்தைங்க கீழே விளையாடி இருந்தாங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு, சரி இன்றைக்கி நமக்கு சமைக்கிற வேலை கிடையாது, ஸோ எல்லாரையும் ஃப்ரெஷ்அப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதே சமயத்தில் இவனும் வந்துட்டான், ஷாயிது. வண்டியில் போகலான்னா கை தூக்குறான். அதே குளிக்கணும்னு சொன்னால் சீக்கிரமாக கையை கீழே போட்டுறான். ஒன் பை ஒன்னாக எல்லாருக்கும் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த அலிசாவுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் பண்ண உடனே லிப்ஸ்டிக் போடுங்க அத்தைன்னு சொல்லியிருந்தா. ஸோ அவளுக்கும் லிப் கேர் போட்டு விட்டேன். லாஸ்ட்டில் இவன் ஓடுறான் கீழே, நான் குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு. எப்படியோ பிடிச்சிட்டு வந்து அவனையும் ஃப்ரெஷ்அப் பண்ணியாச்சு. பாருங்க, ஃப்ரெஷ் ஆகிட்ட பிறகு எப்படி பார்த்துருக்குறான்னு சொல்லிட்டு இவனோட ரியாக்ஷன்ஸை கொஞ்சம் பாருங்க. எதுவும் தெரியாத மாதிரி சைலண்டாக படுத்திருந்தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான உடனே வீடியோ எடுக்க வந்துட்டான் கீழே. அப்படி நானும் வந்துட்டேன். சரி பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா வேறு லெவலில் இருந்தது பிரியாணி. நல்லா தான் சமைச்சிருந்தாங்க. ரிஹானுக்கு இதோட கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். பாய். சண்டே ஈவினிங் டீ எல்லாம் குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு பார்க்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான். நானும் அண்ணியும் பைக் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு பார்க்கு போகலான்னு சொல்லிட்டு. பக்கத்தில் தான் இருக்குது, வீட்டு பக்கத்தில். ஸோ 1 ஹவரில் வந்துடலாம், கூட்டிகிட்டு வந்துடலாம். ஏன்னா எக்ஸாம் இருக்குது குழந்தைங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஃபோன் வச்சுட்டு விளையாடின்னு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ நானும் அண்ணியும் கொஞ்சம் நேரம் அப்படியே வாக் பண்ணிக்கலாம், குழந்தைங்களும் விளையாடின்னு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஷாயிது வந்து எங்கேயோ போக மாட்டேங்கிறான், எங்கள் பக்கத்துலேயே தான் உட்காந்துதான். ஸோ பார்க்லேருந்து வரும்போது ஜூஸ் கடைக்கு போய்ட்டு ஜூஸும் குடிச்சிட்டு வந்துடலாம் வரும்போது சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் ஜூஸு. இவனுக்கு நாங்கள் பிடிச்சி குடிக்க வைக்கலான்னு பார்த்தா இவன் இல்லை, தனியாக தான் வேணும்னு சொல்லிட்டு ஷாயிது ஒரே ஆடும். ஸோ அவனுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்களே, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு அழுதுன்னு இருந்தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.